இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, சாமிக்கு படைக்கிற மாதிரி நல்ல பழமா கொடுங்க. தம்பி, எனக்கு ஒரு முக்கியமான ஆள் ஃபோன் பண்ண சொன்னாரு. நான் உன் கூட வந்ததுல மறந்தே போயிட்டேன். நீ எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வா, நான் உடனே ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். இதுக்கு நானே தனியா வந்திருப்பேனே, நீங்க எதுக்கு கூட வந்தீங்க? போங்க, போய் பேசிட்டு வாங்க. சொல்லுங்க. இத பாரு, நீ சொன்ன மாதிரி அந்த கதிரை நான் தனியா கூப்பிட்டு வந்துட்டேன். கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற கடையில எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு இருக்கான். சூப்பர். இதுக்குதான் உங்களை மாதிரி ஒரு ஆள் வேணுங்கிறது. நம்ம ஆளுங்க அங்கதான் இருக்காங்க. அடுத்து நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். ஏய், இந்த தடவையாவது கரெக்டா முடிச்சிடுறா. ஒவ்வொரு தடவையும் என்னால படக்கு படக்கு நெஞ்சு அடிச்சுக்கிற மாதிரி நடந்துக்க முடியாது. இந்த தடவை முடிச்சு காட்டுறேன். தம்பி, இங்க வாப்பா. சொல்லுங்க. இந்த சீரியல் லைட்டை மேலே கட்டணும். என்னால மேலே ஏற முடியாதுப்பா. கொஞ்சம் உதவி பண்றியா? சரி, கொடுங்க, நான் பண்றேன். இந்த தாத்தா, தாத்தா, என்ன பண்றீங்க? அக்கா, இப்போ யாராவது இங்க ஒருத்தர் வந்து எலுமிச்சம்பழம் வாங்க வந்தாரா? ஆமாப்பா, எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போயிட்டாரே. வாங்கிட்டு போனானா? எங்க போயிருப்பான்? சரிங்கக்கா. சரிப்பா. எங்க போனான்னு தெரியலையே. கதிர், 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 என்ன பாடுறா? எந்திரி. ஒண்ணு எந்திரி, பாத்து. டேய், என்னடா ஆச்சு? யாரா உன்னை இப்படி பண்ணா? டேய், ஒரு வயசான ஆள் சீரியல் லைட் மட்டும் ஹெல்ப் கேட்டாரா. நானும் ஏறி மாட்ட போனேன். திடீர்னு என் மேல வயரை சுத்தி முகத்துல ஏதோ ஸ்ப்ரே மாதிரி அடிச்சாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நிமிஷம் இருட்டாச்சு, அப்படியே மயங்கி விழுந்துட்டேன்டா கீழே. டேய், உன்னை கொல்ல பார்த்திருக்காங்கடா. எவனோ ஒருத்தன் இந்த வயரை சுவிட்ச் போர்ட்ல போட போனான். நான் அதுக்குள்ள போய் ஃபியூஸை புடுங்கிட்டேன். யாரா அவன்? தெரியலடா. அந்த புவனேஸ்வர் தான் ஆள் அனுப்பி ஏதோ பண்ண சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். டேய், ஒரு வேலை அந்த கார்த்திக் வேலையா கூட இருக்கலாம். நீ கொஞ்சம் சேஃபா இரு. சரி வா, அந்த எலுமிச்சம்பழம் எடு. வா. எங்க போன கதிரு? பழம் வாங்கிட்டு வந்துருவேன்னு நான் உன்னை அங்கெல்லாம் தேடிட்டு வந்தேன். உன்னை எங்கேயும் காணலையே. அது இருக்கட்டும், நீங்க எங்க போனீங்க? இல்ல, போன் பேசிட்டு அப்படியே பாத்ரூம் போயிட்டு வந்தோம்பா. டேய், சரி வா, போலாம் வா. முட்டா பைய கார்த்திக் மறுபடியும் சொதப்பிட்டானே. தம்பி, நீங்க யார பார்க்கணும்? உங்களை பக்கம் தான் வந்திருக்கேன். என்கிட்ட குறி கேட்க தான் வருவாங்க. குறி கேட்கணும்னா ராத்திரி கருப்பசாமி கோயில சாமி ஆடுவேன், அங்க வந்து பாரு. இல்ல, இன்னைக்கு நீங்க சாமி ஆடக்கூடாது. ஏன்? வேற யாராச்சும் ஆட போறாங்களா? நான் தாங்க ஆட போறேன். கருப்பசாமிக்கு வேஷம் கட்டி ஆடுறது கூத்துக்கு ஆடுற மாதிரி இல்லப்பா. 18 நாள் காப்பு கட்டி விரதம் இருந்து தான் ஆட முடியும். அப்பதான் கருப்பு நம்ம மேல வந்து இறங்குவாரு. எல்லாத்துக்கும் குறி சொல்லவும் முடியும். அப்ப கூட குறி சொல்றது நான் இல்ல, அந்த கருப்பு தான். ஐயா, உங்க மேல வர கருப்பு என் மேல வராம போயிடுவாரா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
அது எப்படிப்பா முடியும்? முடியும்யா, நீங்க மனசு வச்சா எல்லாம் முடியும். டேய் எடுத்துக்கூட. ம், என்னப்பா இது? நான் சொன்னதை செஞ்சீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தான். ஆ, ம், ஆ? ஆ. டேய் கதர், இந்த வாட்டி மாட்டினடா. இந்த விஷயத்துல நீ தப்பிக்கவே முடியாதுடா. வரேன்டா. கருப்பனா வந்து உன்னை வெட்டுறேன். உன்னை யாரு காப்பாத்துறான்னு பாக்குறேன். தனா வீட்டாளுங்க முன்னாடியே நீ துடிதுடிச்சு சாகல, என் பேரு கார்த்தி இல்லடா. டேய் அண்ணா நீங்க இங்கே இருந்து இவரை பாத்துக்கங்க. சரிங்கண்ணா. மத்தத நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. என்னம்மா ஒரு மாதிரி இருக்கீங்க? காமாட்சி விளக்கு இப்படி கை தவறக்கூடாதுப்பா. அதான் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இது ஏதோ எனக்கு அபசுகுணமா தெரியுதுப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அம்மா, அதான் விளக்கு கீழே விழவே இல்லல்ல, மாயா தான் புடிச்சிட்டால. நல்லதை யோசிச்சா நல்லதுதான் நடக்குமா. சாமி கும்பிடுங்க. ம். ஐயோ, இவன் எதுக்கு நம்மளை தொடர்ந்து வரான்? இவன் நம்மளை பார்த்துட்டான், ஆபத்தாச்சே. ஓடிடுவோம். ஆ,